அண்ணே அண்ணே இப்ப எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? யார் கத்தியால குத்துனாங்க? என் புருஷனை காப்பாத்த முடியல, என்னால காப்பாத்த முடியல. என்ன காப்பாத்துன்னு சொன்னவரை என்னால காப்பாத்த முடியல. ஐயோ என்ன அண்ணி சொல்றீங்க? அண்ணே இப்ப எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? என்னால அவரை காப்பாத்த முடியலையே. என்னங்க காப்பாத்த முடியல. இங்க வாங்கல. அண்ணே எப்படி இருக்காரு கேட்டா காப்பாத்த முடியல மட்டும் தான் சொல்றாங்க. அண்ணே இப்ப எங்க இருக்காரு? ஐசியூல இருக்காராம். ரிசப்ஷன்ல சொன்னாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனா. அதான் நியூராலஜிஸ்ட் வரணுமா. அவர் ஃபோன் பண்ணிருக்காங்க, எங்கேஜா இருக்கான், ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என் புருஷனை காப்பாத்த முடியாதா? நானும் பாரதி அனாதை ஆக போறோமா? ஐயோ இல்லைங்க. என்ன நீ இப்படி பேசுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி அனாதை ஆவீங்க? முதல்ல குழந்தைய கொடுங்க. டாக்டர் என்ன சொன்னாரு வாசு? நியூராலஜிஸ்ட் வரணுங்களா? இப்ப அவர் எங்க இருக்காரு? வாங்க போய் கூட்டிட்டு வரலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். மேடம், நியூரோ சர்ஜனை காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். மிஸ்டர் வடமலையோட கண்டிஷனை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். அவர் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்காரு மேடம். உடனே பண்ணிடுங்க டாக்டர். ஆபரேஷன் உடனே பண்ணிடுங்க. மேடம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், நீங்கள் இவங்க ரிலேஷன் தானே? ஆமா டாக்டர். ஆப்ரேஷன் செய்யணும்னா 5 லட்ச ரூபாய் உடனே கட்டணும். 5 லட்சமா? ஆமாம் மேடம். டாக்டர், பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். என்னங்க நீங்க வீட்டுக்கு போய் அண்ணன் கொடுத்த பணத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க. சரியா இல்ல இல்ல இல்ல, அது உங்களுக்கு வீடு வாங்குறதுக்காக கொடுத்த பணம். அது திருப்பி வாங்கினா அவருக்கு பிடிக்காது. ஏங்க, இல்ல இல்ல, நீங்க கொடுத்த பணம் தாங்க. உங்க நகை வித்து வாங்கின பணங்க. இல்ல இல்ல வேண்டாம். நீங்க ஏகேக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பணம் கேட்டேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. என்ன நீ இப்படி பேசுறீங்க? எங்களை ஒதுக்குறீங்களா? இல்ல நான் ஒதுக்கல. என் புருஷனால உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ ஏகேக்கு உடனே ஃபோன் பண்ணுப்பா. பண விஷயத்தை சொல்லு. என் புருஷன் பழிக்கணும். அவர் எப்படியாவது பழிக்கணும். அவர் பழிக்கணும்.